வணக்கம். நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்க ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா, கூடுவாஞ்சேரி கன்னிவாக்கம் சொல்லுவாங்க. இந்த இடத்துல தான் இப்போ ஒரு லேஅவுட் போட்டிருக்கோம். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு 75% நம்ம சோல்ட் அவுட் பண்ணி முடிச்சாச்சு. ஓவரால் பார்த்தீங்கன்னா, ஒரு 18 பிளாட் போட்டிருக்கோம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 6 பிளாட் இருக்கு. உங்களுக்கு வெஸ்ட் ஃபேசிங்ல ஒரு 3 பிளாட்டு, ஈஸ்ட் ஃபேசிங்ல ஒரு 3 பிளாட் இருக்கு. இப்போதைக்கு அவைலபிள் இருக்க ப்ராப்பர்ட்டி நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓவரால் என்னென்ன சைஸ்னா, உங்களுக்கு 900 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து அப் டூ 1000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்கு. இது எப்படி வர ரூட் எல்லாமே உங்களுக்கு கிளியரா சொல்றேன். நம்ம டுவர்ட்ஸ் தாம்பரத்துலேருந்து கூடுவாஞ்சேரி போனீங்கன்னா, கூடுவாஞ்சேரி சிக்னல்லேருந்து லெஃப்ட் கட் பண்ணீங்கன்னா, டுவர்ட்ஸ் நெல்லிக்குப்பம் ஹைவே சொல்லுவாங்க இல்லைங்களா? உங்களுக்கு மெயின் ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா காயராம்பேடு. காயராம்பேடு தாண்டுனோனே உங்களுக்கு கன்னிவாக்கம் சொல்லுவாங்க. அந்த கன்னிவாக்கத்துலேருந்து கரெக்ட்டா ஒரு 1.5 கிலோமீட்டர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு உள்ள வரும். ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, சுத்தி நீங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும். எல்லாமே வீடுங்களா வந்துருச்சு. சுத்தி உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா, நம்ம சைட் பக்கத்திலேயே வீடுங்க எல்லாமே இருக்கு. இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நீங்க வாங்கி போடலாம். அப்கமிங் பார்த்தீங்கன்னா, வீடு கட்டுற மாரி இருந்தாலும், நீங்க வீடு கட்டிட்டும் வரலாம் தாராளமா. ஈபி லைன்லேருந்து எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. ஸ்டார்ட் ஃப்ரம் பார்த்தீங்கன்னா, 800 ஸ்கொயர் ஃபீட், 900 ஸ்கொயர் ஃபீட் எல்லாமே இருக்கு. ஓவரால் பார்த்தீங்கன்னா, இருக்கிறது ஒரு 6 பிளாட் தான் இருக்கு நம்மகிட்ட. அதனால நீங்க தேவைப்பட்டுச்சுன்னா மேல இருக்க நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. டீட்டெயில் எல்லாமே குடுப்பாங்க. ஓவரால் பார்த்தீங்கன்னா, 900 ஸ்கொயர் ஃபீட், 800 ஸ்கொயர் ஃபீட், 1000 ஸ்கொயர் ஃபீட் அப்படி போட்டிருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கேட்டட் கம்யூனிட்டியா தான் குடுத்துருக்கோம். ஈஸ்ட் ஃபேசிங், வெஸ்ட் ஃபேசிங்ல இப்போதைக்கு பிளாட்ஸ் அவைலபிள் இருக்கு. சுத்தி பார்த்தீங்கன்னாவே தெரியும் வீடுங்கலாம் வந்துருச்சு. சொன்ன மாரி இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ரெசிடென்ஷியல் டைப்புக்கு இது நல்லாயிருக்கும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, லோ பட்ஜெட்ல குடுத்துருக்கோம். ஒரு 800, 900 ஸ்கொயர் ஃபீட் வாங்குனீங்கன்னா ஒரு 24 லேக்ஸ்லேருந்து இருக்கு. இந்த ப்ராஜெக்ட் க்ளோசிங் சேல்ல இருக்கனால பெஸ்ட் பிரைஸ் பண்ணி தருவாங்க. ஸ்கொயர் ஃபீட் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணியிருக்கேன். இன்னொரு பெஸ்ட்டான ஒரு ஸ்கீம் இருக்கு. கையிலேருந்து மினிமம் பார்த்தீங்கன்னா, நீங்க டவுன் பேமெண்ட் எவ்வளோ இருக்கோ கம்மியா குடுத்தா கூட போதும். 100% வரைக்கும் நம்ம பேங்க் லோன் பண்ணி குடுத்துட்டுருக்கோம் மேஜரான பேங்க்ல. இது ஓவரால் பார்த்தீங்கன்னா, லிமிட்டட் பிளாட் தான் இருக்கு. ஓவரால் பார்த்தீங்கன்னா, ஒரு 6 பிளாட் தான் இருக்கு. தேவைப்படுறவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கீழ இருக்க நம்பருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க டீட்டெயில் எல்லாமே குடுப்பாங்க. இது குடுவாஞ்சேரி, கன்னிவாக்கம் சொல்லுவாங்க. டுவர்ட்ஸ் நியர்பை காலேஜ் எல்லாமே இருக்கு. அப்போலோ ஆர்ட்ஸ் அண்ட் சயன்ஸ் காலேஜ் இருக்கு. எஸ்ஆர்எம் பப்ளிக் ஸ்கூல் இருக்கு. வேலம்மாள் வித்யாலயா இருக்கு. நியர்பை பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தர்கா சொல்லுவாங்க. நியர்பை கன்னிவாக்கம் தர்காஸ் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து உங்களுக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸா நம்ம சைட் வந்துரும். ஓவரால் பார்த்தீங்கன்னா, ஃபினிஷிங் ஸ்டேஜ்ல இருக்கு. தேவைப்படுறவங்களுக்கு கீழ இருக்க நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில் இருப்பாங்க. இந்த வீடியோ கீழ ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு எல்லாமே நான் மென்ஷன் பண்ணி போட்டிருக்கேன். நியர்பை லேண்ட்மார்க் எல்லாமே மென்ஷன் பண்ணி போட்டிருக்கேன். பார்த்துருங்க. நான் சொன்ன மாரி பார்த்தீங்கன்னா, இது கூடுவாஞ்சேரி கன்னிவாக்கம் சொல்லுவாங்க. கூடுவாஞ்சேரியிலேருந்து வந்தீங்கன்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைட் டுவர்ட்ஸ் கன்னிவாக்கம் சொல்லுவாங்களா, அந்த இடத்துல தான் போட்டிருக்கேன். கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, ஒரு 1.2 கிலோமீட்டர் வரும். லிமிட்டட் பிளாட்ஸ் தான் இருக்கு. வெஸ்ட் ஃபேசிங்ல ஒரு 3 பிளாட்டு. தென் பார்த்தீங்கன்னா, ஈஸ்ட் ஃபேசிங்ல ஒரு 3 பிளாட் இருக்கு. தேவைப்பட்டுச்சுன்னா வாங்கி போடுங்க. நல்லா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்லாயிருக்கும். லிமிட்டட் பிளாட்ஸ் தான் இப்போதைக்கு அவைலபிள் இருக்கு. தேங்க் யூ ஸோ மச். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.